கடகராசியுடைய முயற்சிகளில் நிறைய சோதனைகளும் தடைகளும் தாமதங்களும் சவால்களும் ஏற்படும். ஆனால் நதி போல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, லைஃப் ஹேஸ் டு கோ அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வாழ்க்கையே போராடி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடகராசி கடகலகனம் போராட்டமோ போர்க்குணமோ உங்களுக்கு புதுசு இல்லை. இந்த சனி பயிற்சி 3, 6, 11 உங்களை பார்வையிடுறாருங்கிறப்போ ருண ரோக சத்து எதிரிகளை நீங்கள் உருவாக்க கூடாது. எதிரிகளை உருவாக்கிக்காம இருக்கிற எதிரியே போதும், புது எதிரி வேண்டாம் நமக்கு. கடகராசி நீங்கள் சவிச்சிட்டிங்கன்னா அது படிச்சிடும். அதனால் உன்னை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நீங்கள் கடந்து போயிடும். உங்களுடைய லாபத்தில் ஒரு சறுக்கலோ ஒரு சுணக்கமோ ஏற்படலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உழைப்பு தான் இங்கே சனீஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கான முதல் காரணி. இந்த உழைப்பை நீங்கள் நேர்மையாகவும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாரையும் துன்புறுத்தாத, யாரையும் ஏமாற்றுற வகையில் நேர்மையாக நீங்கள் உழைத்து சம்பாதித்தால் அந்த நேர்மை தான் சனீஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கான ஒரே வழி. வணக்கம். இன்னைக்கு நாம கடகராசியுடைய சனி பயிற்சி பலன்கள் 2025 நம்ம பார்க்க போறோம். கடகராசிக்கு சனி தன்னுடைய கடகத்துடைய 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துல இருந்து கடகத்துடைய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்வையிடுறார். இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது அப்படிங்கிறப்போ, கடகராசியுடைய முயற்சிகள்ல நிறைய சோதனைகளும் தடைகளும் தாமதங்களும் சவால்களும் ஏற்படும். ஆனா அந்த முயற்சிகளை தாண்டி அவங்க அந்த மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து போராடுறீங்களோ கடகராசிக்கு போராடும் குணம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த வீராப்பு குணம் ரொம்ப ஜாஸ்தி. நதி போல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, லைஃப் ஹேஸ் டு கோ அப்படிங்கிறத ரொம்ப கவனமா இருப்பாங்க. தாயுள்ளம் படைத்தவர்கள் எளிதில் ரொம்ப எல்லாருக்கும் இறக்கப்பட்டுடுவாங்க. மற்றவர்களுக்கு இறக்கப்பட்டு அதனால் வேதனைப்படுறது எல்லாமே இந்த கடகராசி கடகலக்னம் தான். இவர்களுக்கு சட்டுன்னு எதுலேயும் ஒரு நிறைவு இருக்காது. இதை விட இல்லை, நான் அதிகமாக எதிர்பார்த்தேன், இது போதாதே, இதை விட இன்னும் சிறப்பான ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தன்னிறைவு இல்லாமலே இருப்பாங்க. இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இப்போ இந்த அடுத்த 2.5 வருஷத்துக்கு தடைகள் ஏற்படும் போது துவண்டு விட வேண்டாம். வாழ்க்கையே போராடி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடகராசி கடகலகனம் போராட்டமோ போர்க்குணமோ உங்களுக்கு புதுசு இல்லை. இந்த சனி பயிற்சி 3, 6, 11 உங்களை பார்வையிடுறாருங்கிறப்போ முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சியில் நீங்கள் தொய்வடைந்திடவே கூடாது. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பெரிய தாமதங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை பெரிய சவால்கள் இருந்தாலும் அதை ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. நீங்கள் அந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் போராடும் போது இந்த அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களில் நிச்சயமாக உங்களுடைய போராட்டத்துக்கு பலன் உண்டு. ஒரு விஷயத்தை வெற்றி தோல்வியை மனதில் வைக்காம இது நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற முனைப்போட நீங்கள் முயற்சிகளை இரவு பகல் பாராமல் நீங்கள் செய்யும்போது அந்த தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்த முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த வள்ளுவனுடைய வாக்குப்படி நிச்சயமாக உங்களுக்கு அந்த சனீஸ்வரன் படியளப்பார். 6ஆம் இடத்துல சனி பார்வையிடும் போது என்ன ஆகும்னா ருண ரோக சத்துரு. அப்போது எதிரிகளை நீங்கள் உருவாக்க கூடாது. எதிரிகளை உருவாக்கிக்காம இருக்கிற எதிரியே போதும், புது எதிரி வேண்டாம் நமக்கு. கடகராசி சுற்றிலும் நீங்கள் வாழவே கூடாதுன்னு நினச்சவன் நிறைய பேர் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவங்க சமாளிக்கிறதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் புது எதிரிகள் உருவாக்கிக்க வேண்டாம். தாய்மை உள்ள மனப்பான்மை உள்ள ஒரு கடகராசி நீங்கள். உங்களை காயப்படுத்துறவங்க தான் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால யாரும் உங்களை காயப்படுத்தினாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா வார்த்தைகள் விட்டுடுவீங்க. நீங்கள் சவிச்சிட்டிங்கன்னா அது பழிச்சிடும். அதனால் உன்னை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நீங்கள் கடந்து போயிடுங்க. அதே போல் ஹெல்த் கான்சியஸாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதில் கவனம் இருக்கட்டும். உங்களுடைய வயிற்றுக்கும் உங்களுடைய செரிமானத்துக்கும் தொந்தரவு தராத உணவுகளை எடுத்துக்கங்க. 3 வேளை உணவை ரொம்ப பார்த்து கவனமாக எடுங்க. இரவு நேர உணவை கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுங்க, லேட்டாக சாப்பிட வேண்டாம். ஏன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டயட் அதுதான் உங்களுடைய ஹெல்த்தை தீர்மானிக்கும். உங்கள் ஹெல்த்து தான் உங்களுடைய ஆயுளை தீர்மானிக்கும். உங்கள் ஆயுள் தான் உங்கள் வெற்றிகளை தீர்மானிக்கும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, எப்போ சாப்பிட்றீங்கன்றதுல கவனம் இருக்கட்டும். இது எல்லாருக்குமானது. குறிப்பாக இந்த அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்தில் கடகராசிக்கு இது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹெல்த்துக்காக செலவழிக்கிறதுங்கிறத கொஞ்சம் செய்யுங்க. ஏன்னா ஹெல்த்துக்காக நீங்கள் செலவு பண்ணும்போது மருத்துவமனைக்கு செலவு பண்ணுற காசு நீர்த்து போயிடும். நீங்கள் மருத்துவமனைக்கு செலவு பண்ணுங்கிற விதி இருக்கும் பட்சத்தில் அந்த செலவை மருத்துவமனைக்கு செலவு பண்ணாமல் உங்களுடைய உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிட்றது, காய்கறிகள் வாங்கி சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி அப்பப்போ மெடிக்கல் செக்கப், ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிறது, இதெல்லாமே அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களை நல்லபடியாக வழிநடத்தும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அங்கே சனி அமரும்போது உங்களுடைய லாபத்தில் ஒரு சறுக்கலோ ஒரு சுணக்கமோ ஏற்படலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்டை விட இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் அதிகமாக போடும்போது நீங்கள் இந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்துடலாம். இதுக்கு தீர்வே அதுதான். நீங்கள் எப்போ உழைக்கிற உழைப்பை உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா பத்தாது.
ஏன்னா இப்போ அந்த பார்வை 11ஆம் இடத்துல விழும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயோ உங்களுடைய வருமானத்திலேயோ உங்களுடைய லாபத்திலேயோ ஒரு சின்ன சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது அல்லாமல் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா நேரம் உழைக்கும் போது அது சமமாயிடும். அப்போ நீங்கள் எப்போதும் சம்பாதிக்கிற அந்த லாபத்தையும் எப்போதும் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தையும் நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் எப்போதும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். அப்போது உழைப்பு தான் இங்கே சனீஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கான முதல் காரணி. இந்த உழைப்பை நீங்கள் நேர்மையாகவும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாரையும் துன்புறுத்தாத, யாரையும் ஏமாற்றுற வகையில் நேர்மையாக நீங்கள் உழைத்து சம்பாதித்தால் அந்த நேர்மை தான் சனீஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கான ஒரே வழி. கடகராசி இயல்பிலே எல்லோருக்கும் இறக்கப்படக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்த மனிதர்கள். பாத்திரம் அறிந்து அந்த உதவியை செய்யுங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை எடுதல் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய மனிதர் உங்ககிட்ட லைட்டாக கண்கலங்கினாலே உங்கள் மனசு வந்து ஐயோ அப்படின்னு நினச்சிரும். அப்போ யாரும் உங்களை ஏமாத்திடக்கூடாது, நீங்களும் யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது. இது வரைக்கும் போதுமான அளவுக்கு நீங்கள் நல்லா ஏமாந்துருக்கீங்க, ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் யாரையும் ஏமாத்துனது இல்லைல்ல, அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கலாம். நாம் யாரையும் ஏமாற்றலை, நம்மளை தான் ஏமாற்றிருக்காங்க, நம்ம தான் ஏமாந்து போயிருக்கோம். அப்படிங்கிறப்ப அதுவே ஒரு தொடர்கதையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. உங்களுடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்துங்க. நீங்கள் அழறது உங்களுடைய பலவீனத்தை காட்டிடும். உங்களுடைய அன்புக்கு உறுதுணையாக நிற்கிறவங்க முன்னாடி நீங்கள் அழலாம். நீங்கள் அழறதை பார்த்து ரசிக்கிறவங்க முன்னாடி ஒரு துளி கண்ணீரை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ நல்ல நண்பர்களை உருவாக்கிக்கோங்க. உங்கள் தொழிலையே உங்கள் நண்பனாக மாற்றிக்குங்க. அதிக நேரம் வேலையில் இருங்க. குடும்பத்தோடு நல்ல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி அதிக நேரம் உழைப்புன்னு இருங்க. இந்த கடகராசிக்கு இந்த வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவன் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். நீங்கள் சமயபுரம், திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை போங்க. நல்ல முயற்சிகள், நேர்மையான முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயில் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மனிடம் போய் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நேர்மையான உழைப்பும் தீராத பக்தியும் நிச்சயமாக இந்த கடகராசி கடகலக்னத்தை இந்த சனி பயிற்சி காலம் நல்ல நிலைமையில் நல்ல வெற்றிகளில் கொண்டு போய் அமர வைக்கும். நன்றி.